ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நாம் ஒரு மனக்கட்ட கூலிங் ஃபேன் தாங்க பார்க்க போகிறோம். நீங்கள் பெடஸ்டல் ஃபேன் பார்த்துருப்பீங்க, டேபிள் ஃபேன் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நான் செஞ்சு வச்சுருக்கிறது தாங்க ஒரு மனக்கட்ட கூலிங் ஃபேன். இதுக்கு வேறு என்ன பேர் வைக்கலான்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆக்சுவலாக இந்த ஃபேன் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக நம்மளுடைய காரில் கூலண்ட்டு பொங்கி பொங்கி ஊற்றுதுங்க. சூடாக பொங்கி ஊற்றுது. என்னடா இது ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது தான் நம்ம காரில் இருக்கிற ஃபேன் ஃபெயிலியர் ஆகிட்டாரு. கையால் சுற்றி விட்டால் தான் சுற்றுறாரு. சரி, அப்படியே மெக்கானிக் ஷெட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு விட்டுட்டு அண்ணா அந்த மாதிரி ப்ராப்ளம்னு சொன்னதுக்கு அவர் வந்து கூலிங் ஃபேனை தான் தம்பி மாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ ஃபேனை மாற்றின பிறகு இந்த ஃபேனை நான் விடுவேன், நான் தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அப்போவே அண்ணன் கேட்டார், ஏன்டா தம்பி இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிற, இதை கடையில் போட்டால் ஒரு 50 ரூபா கூட தேராதரா, இதை ஏன்டா தூக்கிட்டு போகிறா, ஏன்னா கருப்பு கலரில் இருந்தால் பிளாஸ்டிக் வந்து கருப்பு அப்படின்னு சொல்லிட்டு பிளாஸ்டிக் ரேட்டு கூட தரமாட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து விலை கம்மியாக தான் இது வந்து போகும். ஸோ இந்த மோட்ரு இதெல்லாம் கூட ஒரு பெருசாக விலையை எடுத்துக்க மாட்டாங்க. என்ன ஒரு 20 ரூபா கொடுத்துருப்பாங்க, அப்படி தான் போகும். ஸோ அதனால் இந்த ஃபேனை நான் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டுங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதை கழட்டி பார்த்தேன். நம்ம கழட்டுறது ஈஸியாக தான் இருந்துச்சு. மோட்டர்லாம் தனியாக வந்துருச்சு. இந்த ரேடியேட்டர் ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து நம்ம காருக்கு கீழே தான் இருக்கும். ஸோ சேறு இதெல்லாம் அடித்து ரொம்ப அழுக்காக இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையும் வந்து கழுவுனதுக்கப்புறம் நல்லா பளபளன்னு ஆகிடுச்சு. நம்ம வீட்டில் ரொம்ப நாளாக யூஸ் இல்லாத ஒரு மணக்கட்டை இருந்துச்சுங்க. ஸோ அந்த மணக்கட்டையில் வந்து ஸ்லாட் எடுத்து நான் அந்த ஃபேனை வந்து உட்கார வச்சுட்டேன். ஃபேனை உட்கார வச்சது பிறகு அதுக்கு ஒரு பாக்ஸ் ஒன்று செஞ்சு போட்டேங்க. அதனால் கரெக்டாக வந்து காற்று வந்து இன் அவுட் வந்து நல்லா ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிச்சு. நம்ம பாப்பாவுக்கு வெயில் நல்லா இதை போட்டு கொடுத்தாச்சு. பாப்பா ஜாலியாகவே இந்த காற்று வாங்கிட்டு புக்கில் படிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ இது போல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.